ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதிகாவுக்கும் விவின்க்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. பிக் பாஸில் நாமினேஷன் டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. இதில் விவின் கரணையும் அதே மாதிரி ஷில்பாவையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவின் சொன்ன ரீசன் வந்து ஸ்ருதிகாவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஸோ ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன ரீசன் வந்து கரெக்டாக இல்லை, ஸோ தேவையில்லாமல் நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே ஸ்ருதிகா விவின் கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு பதில் விவின் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நாமினேட் பண்ணல, கரணையும் ஷில்பாவும் தானே நாமினேட் பண்ணேன், நீ எதுக்கு என்கிட்ட வந்து சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு விவின் கேட்குறாரு. ஸோ ஸ்ருதிகா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நீ என்னதான் சொன்னாலும் நீங்கள் சொன்ன காரணம் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா தெளிவாக சொல்கிறாங்க. விவினுக்கு அந்த வீட்டில் யார் அவரை வச்சு விளையாடுறாருன்னு தெரியாமலே தான் இவ்வளோ நாள் வந்து இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட விவின் கேங்கான அவினாஷும் ஈஷாவும் வந்து விவினை வச்சு விளையாடிருக்காங்க. ஆனால் அது அவருக்கு தெரியவே இல்லை. போன வாரம் நாமினேஷன் டாஸ்கில் அவினாஷ் நாமினேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாமினேஷன் சேவ் பண்ணுற டாஸ்க்லேயும் வந்து ஈஷாவை வந்து விவினை சேவ் பண்ணல. ஸோ இத்தனைக்கும் அவினாஷே சொல்லிட்டாரு விவின் எப்படியாவது ஒரு நாமினேஷனில் தப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இருக்குது விவினுக்கு. இன்றைக்கி ப்ரமோவில் காமிக்கும்போது என்னை குத்துனவங்கள நானும் திருப்பி குத்துவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோனில் தான் வந்து மார்னிங் ப்ரமோ இருந்தது. விவின் சொன்ன விஷயந்தான் இது. ஆனால் நாமினேஷனில் வந்து அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாரு. ஓகே, கரண் ஓகே லிஸ்ட்டில் இருக்கார். ஷில்பா வந்து நார்மலாக தானே இருந்தாங்க. ஸோ ஷில்பாவை எதுக்கு நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியல.